அறிஞர் பெருமக்களே, இன்று உடற்பயிற்சியை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். உடற்பயிற்சி எவ்வளவு மனிதனுக்கு அவசியமானது என்பதை எல்லாருமே, வயது வந்தவர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒரு காலத்தில் உடற்பயிற்சி பற்றி கவலை இல்லாத இருந்தது. ஏனென்றால் உழைப்பினால மக்கள் எல்லாருக்கும் உழைப்பினாலேயே பொருள் பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் ஒரு தேவையும் ஒரு வழக்கமும் இருந்தது. பிற்காலத்தில் தான் எல்லா பொருட்களும் விஞ்ஞான கருவிகள் கொண்டு இண்டஸ்ட்ரீஸில், அதாவது தொழிற்சாலையில் செய்கிற போது உழைப்புக்கு தேவையில்லாத போச்சு. ஆனாலும் உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் நல்ல முறையில் இயங்கினால்தான் உடல் நலமாக இருக்கும். ஏனென்றால் அந்த மாதிரி சமயத்தில் நாம் செயற்கையாகவே உடல் இயக்கத்துக்கு, உழைப்புக்கு பதிலாக உடல் இயக்கத்துக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியம். இப்போ இந்த நாட்டு பண்பாட்டுப்படி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் நடனம் கற்றுக் கொடுத்தாங்க, ஆண்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ், எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி சொல்லி வச்சாங்க. இது ஓரளவில் மறைமுகமாக நமக்கு எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவை என்றதை எடுத்து காட்டுது. அதை இப்போ எல்லாருக்கும் அதே நடனமோ அல்லது மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளோ கொடுத்தா நல்லதுதான். அது முடியுதான்னு பாருங்க, முடியல. அதனால உடற்பயிற்சி என்பது சரியான முறையில் தெரிந்து கொண்டா ஒவ்வொருத்தரும் வீட்டிலேயே அவரவர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதோட இன்னும் ஒரு தொடர் கல்வி வரணும். அதாவது தொடர்பாக நமது கலாச்சாரம் வரணும். அது என்னன்னா, இப்போ காலையில் எழுந்தா எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும். அப்பா செய்கிறாங்க, அம்மா செய்கிறாங்க, மகளும் செய்யணும், மகனும் செய்யணும் என்ற அளவில் காலையில் எழுந்த உடனே அந்த உடற்பயிற்சி செய்யணும் என்ற அவசியம் ஒவ்வொருத்தருக்கும் பழக்கத்தில் வந்துடணும். எது நன்மையோ அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தாதான் அது சிரமம் இல்லாத இருக்கும், சரியானபடி செய்யவும் முடியும். அது மாத்திரம் இல்லை, அதை பழக்கத்தை கொண்டு வந்து ஒரு கலாச்சார பண்பாக மாறி போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிற போது வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை. சிலருக்கு ஏதோ காலையில இருந்து எக்ஸசைஸ் செய்கிறாங்கன்னா கூச்சப்படுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. அது காரணம் என்னன்னா, யாரும் செய்யாத போது ஒருத்தர் ரெண்டு பேர் செய்தா அது காலையில் என்ன இந்த மாதிரி கையை காலை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே வேண்டி சிலர் எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த உடற்பயிற்சி எவ்வளோ அவசியம் என்றதை சிந்திப்போம். இந்த உடல்ல எத்தனை விதமான உறுப்புகள் உள்ளன கவனிச்சு பாருங்க. இவைகளெல்லாம் யார் மனிதனை செய்தது இல்லை, இயற்கையே வடிவமைத்து இதெல்லாம் செய்திருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும் அந்த விரிவு சுருக்க ஆற்றல் உடல்ல இயங்குற போது அதுக்கு தகுந்தவாறு, அந்த விரிவு சுருக்க ஆற்றலுக்கு தகுந்தவாறு ஒரு அந்த இணக்கமானதோ அல்லது கெட்டியாகவோ மசில்ஸ் அதை வச்சுக்கிறதுக்கு, நம்முடைய சதையை வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் தேவையாக இருக்கிறது. எந்த இடத்துல அந்த ரிலாக்ஸேஷன் இல்லையோ, அந்த தளர்ச்சியான செயல் இல்லையோ, அந்த இடத்துல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாமே தடைப்படும். இந்த உயிரோட்டம் தடைப்படுற போது என்ன, அது எல்லாமே தடைப்படுது. உயிரோட்டம் என்றால் இந்த உடல்ல, பரு உடல்ல நுண்ணிய ஒரு எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்லுவோமே, சக்தி, உயிர் சக்தி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது எப்பொழுதும். அது ஓடிக்கொண்டே இருக்கிற போது தான் எந்தெந்த இடத்துல
தேவையோ அது அந்தந்த இடத்துல அந்தந்த அணுக்கள்ல சேர்ந்து ஒரு நல்லா இருக்கும் உடல். அதே போல எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் கழிச்சு விடுறதும் அதோட சேர்த்துக்கும். இப்படி உடலுக்குள்ளாக நமக்கு உயிர் சக்தி ஓட்டம் இருக்கிறத அதை தான் உயிர் சக்தின்னு சொல்றோம். அதை சூக்கும சரீரம்னு சொல்லுவாங்க, அதை ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ரல் பாடியில ஒரு வினோதம் என்னன்னா, தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நுண்ணிய விண்துகள் தான் ஆஸ்ட்ரல் பாடியா இருக்குது. அப்ப தன்னைத்தானே சுத்துற போது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்கிறதே, இறைவெளியின் அழுத்த ஆற்றல், அப்படி சுத்தி அதை அழுத்துற போது அந்த இறையாற்றலுக்கும் சுழற்சிக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன், உரசல், இந்த உரசல்ல அலை எழுந்திருக்கும். அந்த அலை தான் உடலுக்குள்ளாக சிவகாந்தம்னு சொல்றோம், வெளியில அதை வான்காந்தம்னு சொல்றோம். அப்போ சிவகாந்தமோ வான்காந்தமோ உயிர் சக்தி சுழல்ல இருந்து தான் வருகிறது. அப்படி வரக்கூடியதை உடல்ல சேமித்துக் கொள்ளுது. அது மையப்புள்ளி அதிகமாக அழுத்தம் ஏற்படுவதனால அந்த மையப்புள்ளி தான் நமக்கு கருமையம் என்று சொல்றோம், ஜெனட்டிக் சென்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த கருமையத்தில் தான் நம்ம உயிர் சக்தி, அதாவது ஜீவகாந்த சக்தி எல்லாம் அழுத்தி கொண்டு இருக்கிறது, இறுகி எப்பொழுதும் ஈர்ப்பாக இருக்குது. இந்த சக்தி தான் விரிந்து கொண்டு இருக்கிற போது புலன்கள் மூலமாக அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக தன்மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது அல்லவா. இதுதான் பஞ்ச தன்மாத்திரை என்று சொல்வார்கள். இதுதான் எல்லா உணர்ச்சிகளுக்கும் காரணம், உடல் இயக்கத்துக்கும் காரணம். இது மாதிரி ஒரு இயக்கம் நடைபெற போது உடல் முழுவதும் இந்த காந்த சக்தி ஓடுது இல்லையா. எங்கேயாயிலும் ஒரு சிறு தடை ஏற்பட்ட அங்க அது வெளியாகுது. நேரா ஓடிக்கொண்டே இருக்கிறது டைவர்ஷன், குறுக்கீடு. அதனால அந்த சமயத்துல நமக்கு உணர்தலாக தெரிகிறது. ஏன்னா அதே காந்த சக்தி தான் மனமாக இருப்பதனால மனம் எந்த அளவு அந்த சக்தி வெளியேறுது, எந்த இடத்துல வெளியேறுது என்றதை உணர்ந்து கொள்றதுதான் உணர்வு. இதுதான் சாதாரண பொருட்களுக்கும் ஜீவன்களுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த உணர்வு தான். அப்ப அந்த உணர்வு சாதாரணமாக உடலை பாதிக்காது இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் உணர்வாகத்தான் இருக்கும், தொட்டா தெரியுதுன்றது நம்ம உணர்ந்து கொள்றோம். ஆனா கொஞ்சம் அதிகமாக போனா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தை தடைப்படுத்துது. அந்த தடை என்ன ஆகுது, எந்த இடத்துல காந்த சக்தி அழுத்தம் ஏற்பட்டாலும் ஒரு அளவுக்கு மேல அது மின்சக்தியாக மாறிடும். மின்சக்தியா மாறுற போது நமக்கு பொறுக்க முடியல, அது ஒரு துன்ப உணர்வாக இருக்கிறது. அப்ப துன்ப உணர்வு என்று உடல்ல எந்த இடத்துல ஏற்பட்டாலும் நம்ம உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அந்த இடத்துல தடைப்பட்டு விட்டது என்றதான் அர்த்தம். அதன் பிறகு அது ஏதோ தடைப்பட்டது உடனே நீங்கி போச்சுன்னு சொன்னா அது வலி எடுத்தது சரியா போச்சு. ஆனா நீடிச்சதுன்னு வச்சுங்க, நீண்ட நேரம் அந்த தடை, அந்த நீண்ட நேரம் தடையா இருக்குமே ஆனால் விரிந்து கொண்டே இருக்கும் அந்த தடை. அப்போ விரிந்து கொண்டே இருக்குன்னா அளவுல உடல்ல பரவலாகவும் வரும், காலத்தாலேயும் நீளம். அம்மாதிரியான தடையத்தான் வியாதின்னு சொல்றோம். எந்தெந்த உறுப்புல இந்த தடை ஏற்படுதோ அதுதான் வியாதி. அப்போ இந்த தடை தான் ஷார்ட் சர்க்யூட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல மின்குறுக்குன்னு சொல்றோம். இந்த மின்குறுக்கு இப்போ விளக்குல ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டா விளக்கு நின்று போகும், அது ஃபீஸ் ஆகும். ஆனா சில சமயம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஷார்ட் சர்க்யூட்டு மெயின் சுவிட்சே போயிடும். அதே போல நமக்கும் அப்படி ஷார்ட் சர்க்யூட் அதிகமானா எந்த இடத்துல எந்த வியாதியினாலேயும் அது கருமையத்தை பாதிச்சு அங்கேயே ஃபியூஸ் ஆயிட்டு போற போது
அங்கேயே ஷார்ட் சர்க்யூட் வந்துட்ட போது கருமையம் உடைந்து விடும். அதாவது அங்கே உள்ள நரம்புகள் எல்லாம் இயக்கத்தை மாற்றிக்கொள்ளும். அப்போ அங்கே கருமையத்தில் காந்த சக்தி அழுத்தம் ஒன்று இருக்குது, உயிர் சக்தியினுடைய அழுத்தம் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலாக 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், விந்து நாதம், அதுவும் அங்கதான் மையம் கொண்டிருக்கும். ஆக இந்த 3 இயக்கமும் சேர்ந்து சரியாக இருக்கிற போதுதான் மனித உடல் ஆரோக்கியமா இருக்குது, எல்லா உணர்வுகளும் நல்லா இருக்குது சொல்றோம். இப்போ அதுவே அந்த ஷார்ட் சர்க்யூட்டால மின் குறுக்கால அது உழைஞ்சு போச்சுன்னா வித்து வெளியேறிடும், ஜீவகாந்த சக்தி வெளியேறிடும், உற்பத்தியும் இருக்காது. அதுக்கு பேரு டெத், சாவுன்னு சொல்றோம். அப்போ உணர்வு, வலி, நோய், சாவு எல்லாமே இந்த ஜீவகாந்த ஓட்டம் சரியாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் உடம்பு. அது எதாயிலும் கொஞ்சம் முரண்பட்டு இதானால் தடுத்ததே ஆனால் இது உடல்ல நோயாகவும் வருது. இதை தெரிந்து கொண்டா இந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டம் தடைப்படாத இருப்பதற்கும், சிறு சிறு தடை இருந்தாலும் தானாகவே நீங்கி கொண்டு அந்த ஓடுவதற்கு ஏற்றவாறு நாம் அந்த ஜீவகாந்த சக்தியை உடல்ல போதிய அளவில் வச்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் எந்த செயல் செய்தாலும் அதனால அந்த ஜீவகாந்த அலை பாதிக்கத்தான் படும். ஆனா அதை நல்ல முறையில நாம் சேமிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா சக்தியை, அப்படி பாதிக்கக்கூடிய அளவில் ஏற்பட்ட எந்த தேக்கமும் உடனடியாக நிவாரணம் ஆயிடும். அப்படி நிவாரணம் ஆகிற அளவுக்கு நாம் பயிற்சியினால, உடற்பயிற்சியினால இந்த ஜீவகாந்த சக்தியை ஓட்டத்தை சரியா வச்சுக்கணும். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.